ஏண்டி கள்ளச்சி உன புரியலையா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்களோட குரலை வந்து நிறைய பேர் கேட்க போறாங்க. அல்லாஹ்வு நபிகளெல்லாம் படைச்ச அல்லாஹு ரமுலாங் ரஜினி கமலஹாசன் விஜய் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வழியை காட்ட மற இருந்தும் வல்ல நபி சொல்லிருந்தும் கொக்கு கொக்கு ஓடிவா முள்ளமலை கொடி முத்து மரமே பாட்டு நல்ல பாட்டு. ஏன்னா கையில மருதாணி எல்லாம் வச்சிருக்கீங்க போல. நீங்க தான் போட்டீங்களா? அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையிடம் கேட்டு பாருங்கள், அவன் பொக்குசத்தை மூடுவதில்லை. லட்சணம் அகையோடி பார்க்கும் அதரே வீட்டுக்குள்ள கோழி பொண்ணு தரையண்டு பாடிதம்மா. எதை தூதரும் நபிநாதரும் இதையும் எடுத்து நான் கூட நாளும் கஷ்டப்படுத்தாங்க. நான் திண்டுட்டேங்கப்பா எங்க சொல்லட்டா ஃபுல்லா பிறந்துட்டாங்க. குழந்தை கட்டு வந்து அவங்க ஆப்ரேஷன் செஞ்சு இதை பட்டி இங்கே ஆப்ரேஷன் செஞ்சு என்ன மாப்பிள்ளை மௌத்தாச்சு. மொத்த போயிட்டு ஃபரினாக்கா வெளியில வந்து பாட்டு பாடுறதும் என்டர்டைன்மெண்ட் அவங்கள பார்க்குறது தான் தெரியும். அவங்களோட லைஃப் ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையும் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் ஃபரினாக்கா. ஸோ இன்றைக்கி வந்து ரமலான் நாள். இன்றைக்கி நாங்கள் ட்ரிங்கோக்கு ஒரு பயணம் வந்திருந்தோம். இதே நாளில் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டோம் ஃபரினாக்காவை நேரில் பார்க்கணும், அவங்கள்ட்ட குரலை நேரில் வந்து கேட்கணும் அப்படி சொல்லி நிறைய நாள் ஆசைப்பட்டோம். ஸோ ரமலான் நாளான ஒரு பொன்னான நாளான இன்றைக்கி வந்து அது கைகூடி இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே, எப்படி போகுது இன்னைக்கு நோன்பு? நல்ல பெருநாளுக்கு சந்தோஷமா போகுது. ரைட், ஓகே. இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. ரைட். உங்கள்ட்ட பேரு வெளியில வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க? ஃபரினான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? 55 வயசு. ஓகே, சூப்பர். இப்போ ஜிம்மாவுக்கு போனீங்களா? கொத்துவா போயிட்டு வந்தேன். நீங்க இந்த ஊரோட பேர் என்ன? சூடாங்கல். ஓகே, இந்த பாடுற திறமை உங்களுக்கு எத்தனை வயசுல இருந்து இருக்கு? நல்லா பாடுவீங்களே நீங்க? இருந்தாப்புல பாடுவீங்க. ஓகே, இந்த பாட்டு என்னத்துல கேக்குற நீங்க? ரேடியோவில் கேட்பீங்க. ஓகே, சூப்பர். உங்களோட பாட்டு பிடிச்சு போய் தான் நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து விரும்பி உங்களை நேரில் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஸோ உங்கள்ட்ட இந்த குரல் பிடிச்சு போய்த்தான் வந்து நாங்கள் தேடி அலைகிறோம் உங்களெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படி சொல்லி. நிறைய பேர் உங்கள்ட்ட குரலை திரும்பவும் கேட்கணும் அப்படி சொல்லி ஆசைப்படுறாங்க, மிஸ் பண்ணுறாங்களா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்கள்ட்ட குரலை வந்து நிறைய பேர் கேட்க போகிறாங்க. கொஞ்ச நாளாக யாருமே வந்து உங்களை சந்திக்கலை, பாட்டு எதுவும் போடலை நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, இப்போ எங்களுக்காக வேண்டி இன்னைக்கு ரம்லான் நாள் அல்லாவுக்காக வேண்டி ஒரு பாட்டு பாடுறீங்களா? ரம்லாம் புதிய ரம்லாம் அல்லாஹ்வு நபிகளெல்லாம் படைச்சவனே அல்லாஹு ரமுலாம் புதிய ரம்லாம். சூப்பர், நல்ல பாட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து ரேடியோவில் தான் கேட்பீங்களா? ரேடியோவில் கேட்டு தான் செய்யறது. டிவி எல்லாம் பார்ப்பீங்களா? எல்லாம் பார்ப்பேன். யார் நடிகரை பிடிக்கும் உங்களுக்கு? ரஜினி, கமலஹாசன், விஜய் எல்லாம் பிடிச்சிருக்கு. விஜய் எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஆறு படம் விரும்பி பார்ப்பீங்க அதிகமா? ரஜினி, விஜய், குமார் எல்லா படமும் நான் பார்ப்பேன். எல்லா படமும் பார்ப்பீங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு நாங்கள் வரும்போதே அக்கா ஃபரினாக்கா சோடா குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்தது வந்து இங்கே அட்ரஸ் லாஸ்ட்டாக கேட்டது. எனக்கு வந்து 6 புள்ளோடி 6 புள்ளோட 2 படியும் 94 கல்யாணம் கட்டி கொடுத்தோம் உங்கள மாட்டுக்கு. ஏன்னா ஒரு புள்ள வெளிநாட்டுக்கு போனோம் நம்ம இல்லை அவரிச்சா இப்போ கொஞ்ச நாள் போனோம். இன்னொரு புள்ள கட்டி கொடுத்து பாப்பா பிறந்துச்சாக்கு பானையிலே. எனக்கு கஷ்டனா புள்ளோலுவாப்பா 6 வீடுகிட்டே அங்கே கேமுக்கிட்டே ஒரு புள்ள கட்டி கொடுத்தேன். இன்னைக்கு ரமலான் நாள் பார்க்க வந்தாங்களா? எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்ததுதான். சில ஆக்கள் தருவாங்க காய்ச்சி, சில ஆக்கள் போவாங்க. ஏன்னாப்பா. ஓகே, சூப்பர். ரைட். இப்போ இந்த ஏன்டி கல்லஜி பாட்டு ஒன்று படிப்பீங்க நீங்க, ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு படிச்சு கட்டுறீங்களா?
ஏண்டி கள்ளச்சி உன புரியலையா போடி வெள்ளச்சி என திரியலையா ரெண்டுங்கிட்ட மல்லிக்கிட்ட சொன்ன ஆள்கிட்ட மல்லிக்கிட்ட என்ன மதுரோடி அதுரங்க ஆமா ஓண்டி செல்லச்சி இனி திரியலையா போடி வெள்ளச்சி சிரிக்கிற ஒருகிற ஒன்ன நாங்கள் அள்ளிக்கிட்ட மென்னக்கிட்ட சொன்ன மதுரங்க அதுரங்க பாமாங் நல்ல பாட்டா நல்ல பாட்டு என்னன்னா உண்மையில ஃபரினாக்கா வந்து லிரிக்ஸை வந்து மிஸ்டேக் விடுவா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஆனால் அவங்க வந்து அந்த பீட் அந்த மெட்டு இருக்குல்ல மெட்டு வந்து அப்படியே ஃப்ளோவில் அப்படியே போகும் அப்படியே மெட்டு அப்படியே நிறைய பேர் ஆக்கள் எனக்கு உதவி செய்யோ ஆக்கள் வரணுங்க எப்படி இந்த வா எனக்கு ஒரு வீடு இல்லை வாசல் இல்லைனம்மா ஒரு வீடு ஒன்று கட்டுனாப்பா அதான் தகடக்கணுமா அதுக்குள்ள அவங்க பண்ணீங்க தம்பி நோய் வந்து இதை கட்டு வந்து அவங்க இப்படி செஞ்சு இதை பட்டி இங்கே இப்படி செஞ்சு என்ன செய்யறேன் வீடை பண்ண முடியலையா முடியல எனக்கு 2 கொமரிச்சு அதுக்கு ஊர் இல்லை வாசல் இல்லை வளவும் இல்லை அப்போ அரசாங்கத்தால் வீட்டு திட்டம் ஒன்றும் கொடுக்கலையா அவங்க தாரன்னு போட்டு தரல இன்னும் தரல என்ன சொல்றாங்க இப்போ ஓட்டர் எடுத்து போனோம் எல்லாம் செஞ்சாப்பா தரல கையில மருதாணி எல்லாம் வச்சிருக்கீங்க போல நான் குத்துனேன் நீங்க தான் போட்டீங்களா எப்போ போட்டீங்க ராவுதான் ஓகே சூப்பர் நான் பாதிலே கட் பண்ணிட்டேன் சொன்னா இளங்கனைக்கு எங்கட பொம்பளை தச்சு தந்தேன் எங்கட வீட்டுக்கார பொம்பளை எங்கட சம்மந்தில தங்கச்சி தச்சு தந்தேன் ரம்லானுக்காக ஓகே எல்லாரும் தச்சு சொல்லி பாருங்க நான் பேசும்போது பாதியில கட் பண்ணிட்டேன் ஃபரினாக்கா பேசல நான் சொல்லியிருந்தேன் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஆல்மோஸ்ட் ஸோ அதுலலாம் வந்து ரொம்ப அழகா பாடுவாங்க அந்த லிரிக்ஸ் தான் வந்து ஒரு குமர் புள்ளரிச்சு உதவி செய்யறாக்கள் செய்யுங்க கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்து பாக்குறோம் இப்போ சரிங்களா என்னையும் கொஞ்சம் பேச விடுறீங்களா ஓகே தேங்க்யூ ஓகே ஸோ வந்து அவங்க வந்து லிரிக்ஸ் தான் வந்து மிஸ்டேக் ஆகும் பட் பீட் அந்த மெட்டெல்லாம் வந்து சேமாக அப்படியே போய்கிட்டு இருக்கும் ஸோ அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்ன பாட்டாக இருந்தாலும் அதே பீட்டில் அப்படியே போயிட்டு இருக்கும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறோமா இருந்தாலும் கூட வந்து அவங்கள்ட்ட மெட்டுக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணலாம் சில பேர் வந்துட்டு சாங்ஸ் பாடுவாங்க நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண முடியாது பட் உங்கள்ட்ட சாங்ஸுக்குலாம் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம் யாரும் அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணது கிடையாது நானும் இப்போ ப்ளே பண்ணல ஆனால் ப்ளே பண்ணலாம் என்ன சொன்னால் பீட் அப்படியே போயிட்டுருக்கும் லிரிக்ஸ் தான் வந்துட்டு மாறும் அதுவும் அவங்க ரேடியோவில் கேட்டு தான் வந்துட்டு மனநம் செஞ்சு பாடிக்கொண்டிருக்காங்க மெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களா லிரிக்ஸை தூக்கி போட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க அப்படியே இந்த ஊரில் ஃபரினாக்கானா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரியுங்க அது என்ன காரணம் எப்படி தெரியும் எனக்கு தெரியுங்க எல்லாரும் எங்கள் ஆக்களையும் தெரியும் எல்லாரையும் தெரியும் நாச்சி குடாவில் வந்து உங்களை மாதிரி 2 பேர் வருவார் போட்டோ 2 பேர் அது சாமான் தருவான் செட்டானே இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் வந்து பார்ப்பாங்க இல்லையா இப்போ கடைசியாக வந்து பார்த்தாங்க எப்பவும் பார்ப்பாங்க இப்போ 2-3 நாள் கூடி வரல எங்க நிச்சலட்டா ஃபுல்லாக பிறந்துட்டாங்க அவங்களுக்கு குழந்தை இப்போ நான் லாஸ்ட் அவங்கள்ட்ட வீடியோ பார்த்தேன் இப்போ 1 இயர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவங்கள்ட்ட வீடியோஸில் வந்து பார்த்தேன் நான் வந்து பேபி கிடைச்சது வந்து ஓகே இப்போ அப்போ வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கு உங்கள்கிட்ட என்ன மாப்பிள்ளை மௌத்தாயிட்டு போயிட்டு நோய் வந்து எவ்வளோ காலம் அவருக்கு காசா நோய் வந்து மௌத்தாயிட்டு எவ்வளோ காலம் ஒரு எப்படியும் ஒரு 8 வருஷங்க 8 வருஷம் பேச்சு போகுமாப்பா அதுக்கு பிறகு தனியே தான் அதுக்கு பிறகு தண்ணிலாம் கிடக்குது என்ன செய்யுது பிள்ளைகளுக்கெல்லாம் எங்களை தங்கச்சி மாதிரிலாம் வந்தா சோறு சாரி மூலம் கறிகாரி மாதிரி திரும்ப போகிறான் என்ன செய்யுது ஏன்னா உதவி செய்கிற ஆக்கள் செஞ்சுட்டு சொல்லுங்க எனக்கு என்னம்மா இதெல்லாம் எனக்கு அந்த பொம்பளாங்க உடுப்பலாமே தந்தேனம்மா வேண்டி தந்தது ஓகே சூப்பர் நான் ஃபரினாக்கா வந்து அடுத்த வாட்டி வரும்போது எங்களால் என்ன முடியுது பழையபடி அர்ஜிதம்லாம் கிடையாது உங்களுக்கே தெரியும் ஸோ ஹெல்ப்பிங் இதெல்லாம் நிப்பாட்டி வச்சு உண்மையில் ஹெல்ப்பிங்கன்றதை தாண்டி ஒரு திறமையான ஒரு பெண் அப்படிங்கிற வகையில் வந்து இன்றைக்கி நாங்கள் ஃபரினாக்கா வந்து மீட் பண்ண வந்தது வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் பாட்டெல்லாம் தெரியுமா எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியுமா எம்ஜிஆர் தெரியுமா எம்ஜிஆரோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாட்டு தெரியாது எம்ஜிஆர் பாட்டு தெரியாது ஓகே விஜயர் பாட்டுன்னு விஜயர பாட்டு அந்த பாட்டு இல்லை இப்படி பாட்டு இஸ்லாமிகம் அல்லாவை நான் தொழுதா சுகம் வெல்லாம ஓடி வரும் வழி காட்ட மற இருந்தும் வல்ல நபி சொல்லிருந்தும் அல்லாவை நான் தொழுதா சுகம் வெல்லாம ஓடி வரும் வழி காட்ட மற இருந்தும் வல்ல நபி சொல்லிருந்தோம் பள்ளி சொல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையா அல்லாவை நான் தொழுதா சுகம் வெல்லாம ஓடி வரும் வாங்கோசை கேட்ட பிம்பம் பழி இருந்தும் பார்ப்பதில்லையோ
படிச்ச பாட்டு நல்ல பாட்டா? நல்ல பாட்டு சூப்பர் சூப்பர். அப்படியே அந்த இறைவன் அல்லாவை நான் தொழுதால் இறைவனிடம் கையேந்துங்கள் தெரியுமா? இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையிடம் கேட்டு பாருங்கள் அவன் பொக்குசத்தை மூடுவதில்லை. அந்த பாட்டு நல்ல பாட்டா? நல்ல பாட்டு. ஓகே. அழகா இருக்கும், அவங்களோட வாய்ஸ் வந்து நல்லா இருக்கும். இதே வந்து அவங்க மனநம் செய்து பாடினாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு தெரியும் வந்துட்டு நாடன் சாங்ஸ் வந்து பாடுறது, மலையாளத்தில் வந்து நாடன் சாங்ஸ் பாடுற அம்மா வந்து தெரியும் உங்களுக்கு. அவங்கள்ட்ட சேம் பாய்ஸ் தான் வந்து ஃபரினாக்காட பாய்ஸும். என்ன அவங்களால வந்து மனநம் செய்ய முடியாத ஒரு ரீசன் தான். மனநம் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வாய்ஸுக்கு வந்து எங்கேயோ போயிடுவாங்க. நிறைய ஃபில்முக்கு கூட வந்து சாங்ஸ் எல்லாம் பாட முடியும். உங்களோட குரல் மாதிரியே வந்து கேரளாவில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கும் உங்களோட வாய்ஸ். நாடன் சாங்ஸ் எல்லாம் நல்லா பாடுவாங்க. நாட்டு கொழும்புல இருந்தெல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. என்ன சொன்னாங்க? கொழும்புல இருந்து எங்க அம்மாவுக்கு காசு என்ன கலாம் தந்து போட்டு போனவங்க இன்னும் வரல. என்ன சொன்னாங்க? அவங்க வருவேங்க உதவி செய்வேங்க போட்டு போனவங்க போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் வரலாப்பா. இன்னும் வரல. நிறைய பேர் வராப்பா. 2-3 பேர் வரலேனம்மா. அதோட நான் நோயோ வருத்தமோனா என்னன்னு தெரியலாட்டி பாராக்கள் என்னான்னு கேறீங்கண்ணா. நிறைய பேர் வரேனா மொத்த கொழும்புல இருந்தெல்லாம் வரானேனா பாக்குறதுக்கு. சூப்பர். அப்போ வேற பாட்டு என்னெல்லாம் தெரியும்? உங்களோட பாட்டு நிறைய பாட்டு இருக்கேண்ணா. இந்த குக்கு குக்கு பாட்டு படிச்சீங்க தெரியும், ஞாபகம் இருக்கா? அந்த எந்த பாட்டுண்டா? தவளெல்லாடும் தங்கச்சி குயிலாடும் தங்கச்சி கொக்கு கொக்கு ஓடிவா ஓடிவா முள்ளமலை கொடி முத்து மரமே. பிடிச்ச பாட்டு நல்ல பாட்டு. ஏன்னா நல்ல பாட்டு மறந்தீங்க நினைக்கிறேன். முதல்ல அது வந்து ஸ்டார்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிருந்துச்சு. அந்த சாங்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சோ இல்லையோ தெரியாது. ஃபரினாக்கா பாடினதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட சாங்ஸோட சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி அவுட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபுட்டேஜ் ஒன்று. அதுலேருந்து பயங்கர ட்ரெண்ட். அந்த சாங்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஃபரினாக்கா வந்து அப்படி ட்ரெண்ட் ஆகிடும். ஃபரினாக்காட சாங்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து ஃபரினாக்காட அந்த பாய்ஸ் அவங்கள்ட்ட ஃபேஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவில் ரீச் ஆனதுக்கு காரணமே வந்து அவங்க குக்கு சாங்ஸ் பாடினதுக்கு பிறகு தான். இந்தியாவில் நிறைய மீம்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அக்காவோட சாங்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துருந்தேன். வந்து அக்கான்னு சொல்கிறது அம்மானு தான் சொல்லுவேன். சொன்னால் நம்மளுக்கு அந்த ஏஜ் வந்து அவ்வளோ வந்து எங்களோட அம்மாவோட ஏஜ் வந்து 55 வயசு அப்படியே. ஸோ இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு கூட வந்துட்டு இப்போ ஃபரினாக்கா வந்து தெரியும். ஓகே. இப்போ இங்கே வந்து உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன், இங்கே ஏதாச்சும் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஏதாச்சும் பாட்டு பாடிருக்கீங்களா? என்ன நிகழ்ச்சி பாடிருக்கீங்க? சும்மா அப்படி மைக்குள்ள அதில் படிச்சு அப்படின்ட்டு முசூர்ல படிச்சு மைக்கிலலாம் படிச்சு மைக்குள்ள படிச்சு எடுத்து அப்படி எல்லாம் தருவாங்க, உதவி செஞ்சுட்டாங்க, காசா தருவாங்க. ஒரு மாடி ஒன்று இருந்துச்சு, போனால் அவர் பாட்டு படிச்சு சொல்லுவார். படிச்சு சொல்லி போட்டு இப்படி போட்டவருங்க எடுத்து நல்லா அழகா குரல் நல்லா இருந்தார். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னா என்ன பாட்டு? வேற வேற பாட்டு படிவோம். லட்சண லட்சண மகையோடி பாக்கும் அதரையே லட்சண லட்சண மகையோடி பாட்டும் அதரையே லட்சண லட்சண மகையோடி பாக்கும் அதரையே. பிடிச்ச பாட்டா வசன பாட்டா? சிங்கள பாட்டெல்லாம் சூப்பர். என்ன சொல்கிறா, இது வந்து சிங்கள சாங்ஸ், இல்லைங்களோட சிங்கள சாங்ஸ் வந்து இதில் 2 பாட்டு. அதில் நல்ல பாட்டு. வீட்டுக்குள்ள கோழி பொண்ணு தரையண்டு பாடுதம்மா, வீட்டுக்குள்ள கோழி பொண்ணு தரையங்க பாடுதம்மா, நான் சிரிக்கிறது பொண்ணு நாங்க இருக்கணும் பொண்ணு, வீட்டுக்குள்ள கோழி பொண்ணு தரையங்க பாடுதம்மா, சில்லுதம்மா புள்ள நான் பாடுதம்மா என்ன, வீட்டுக்குள்ள கோழி பொண்ணு தரையங்கும் பாக்குதம்மா. நல்ல பாட்டா? ஓகே, நல்ல பாட்டு. இந்த அது நல்ல பாட்டு. என்ன பாட்டுன்றது எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் இல்லை இந்த பாட்டு. அவங்க பாடின மெட்டை வச்சு வருது இந்த பாட்டு. தனுசுரர் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், திருச்சி டெம்பிள் படத்துலையா? சப்போஸ் அதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இல்லை சாரி, திருச்சி டெம்பிள் ரீசெண்டாக வந்தது. பழைய படம் ருத்ராட்ச போட்டுமா, பழைய உடம்பு நினைக்கிறேன். தனுசு பழைய உடம்புல இருக்கும்போது பாட்டு. அந்த பாட்டு என்ன படம்ன்றது மறந்து போயிட்டேன். பாட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது, அப்படியே போய்க்கொண்டிருக்குது. ஞாபகம் வர மாட்டேங்குது ப்ரோ. நல்ல பாட்டு அது. ஓகே. அப்போ இங்கே வாரவங்களாம் உங்களோட குரலை கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க? நல்லா பருனாண்டுவாங்க. நல்லா பருனாங்க. எங்களோட ஊர் பருனா நல்லா போவாங்க. மச்சான்ட்ட கட்டு பாருங்க, கொழும்புல இருந்தா பார்க்க வரானே 2-3 நாள் குடிவாரிலேனே மச்சான். அது சரி. என்ன சொன்னால் உண்மையில் ஃபரினாக்கா வந்துட்டு எந்த வகையில் வழியில் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படி சொல்லி தெரியாது. வந்து சோசியல் மீடியாவிலலாம் வந்து அவங்க சாங்ஸ் பாடினதை வச்சு நிறைய ரீச். ஸோ எப்படி சொல்கிறோம், மேலே பிங்கோவில் வந்து அட்ரஸ் தான் கேட்டோம். அதாவது நாங்கள் கர்மலையூற்று அந்த பக்கத்தில் நிற்கும் போது வந்து சிலுவை மலைக்கு இன்னைக்கு அந்த ஒரு பூஜைக்காக வந்திருந்தோம். அப்போ அங்கே வந்துட்டு ஃபரினாக்காவை கேட்டோம்.
அட்ரஸ் கரெக்டாக சொன்னாங்க. எங்களுக்கு தான் வந்து கன்ஃபியூஷன் சொன்னால் அது உள்ளால போய் அப்படி போய் இப்படி போய் இந்த 2-3 ஊர் தாண்டி கடைசி இங்கே வர வேண்டியது இருந்தது. அவள் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஃபரினா கடை வீடு எதுன்னு கேட்டால் வந்து காட்டுவாங்க. வீடு கரெக்டாக தெரியாது, ஆனால் நீங்கள் அந்த ஊருக்கு போங்க, இந்த லொக்கேஷனுக்கு போங்க அப்படி சொல்லி காட்டி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இன்றைக்கு தான் வந்திருக்கோம். முதல் தடவையாக வந்து உங்களை பார்த்துருக்கோம். வந்து பவுனியாவிலேருந்து ஒரு அண்ணா அவங்கள வந்து பார்த்து ஒரு ஞாபகம் இருக்கா? ஜெஸ்ஸி வந்தவர் ஞாபகம் இருக்கா? அவருடைய சேனல்லே உங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் வந்து மால்ற புட்டியெல்லாம் வந்து மந்தோர் அவரு. ஓகே சூப்பர். இப்போ அல்லாட இன்னொரு பாட்டு ஒன்று பாடுவீங்களா? அப்போ என்ன பாட்டு தெரியும்? தக்கிப்பி முழக்கம் எதமான் தயக்கம் எடுந்தா எத தூதரும் நபிநாதரும் இதயம் எடுத்து அதர் தூதரும் அங்கே நபிநாதர் இத வாடுதேரா என் தூதர் நபிநாதரோ அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்கிபி முழக்கம் எதமான் தயக்கம் பாடும் இதயம் இத தூதரும் நபிநாதரும் இதயம் எடுத்து அத தூதரும் அத நபிகளும் படைச்சோம். நல்ல பாட்டா? நல்ல பாட்டு சூப்பர். அல்லாஹ் அக்பர் அது நல்ல பாட்டு. என்னமா? ஓகே சூப்பர். என்ன சொன்னால் அக்கா சில சாங்ஸ்ல வந்து மிஸ்டேக் விட்டாலும் வந்து உங்களுக்கு சில பாட்டு வந்து எனக்கு நான் எங்க தானே உங்களுக்கு வச்சறேனா நான் போட்டோ எடுத்தேன். என்னப்பா எனக்கு லிரிக்ஸ் ஆசையில போட்டோ எடுத்தாங்கனே. ஓகே நான் தானே உள்ள பா போட்டோ எடுத்தாங்கனே. நான் எங்க அறிஞ்சாங்க எனக்கு பைத்தியமா எனக்கு என்ன போய் சொல்லிட்டாங்கனேமா ஓபடே அங்கே என்ன சொல்றாங்க என்னன்னு சொல்லி தெரியல வந்து. ஓகே அவங்கள இருக்கிற அவங்க அதை விடாம அர்த்தப்படுவாங்க சும்மா பண்றாங்க. எங்க நம்ம உங்களை கண்டுக்கிடு ஏன்னா அவனோட ரோகோல உங்களுக்கு தெரியுமா? தெரியா போட்டோ எடுக்கிறாங்கன்னு போட்டோல போக்குறோம் ஆசையில போட்டோ எடுத்தாங்கண்ணா. ஓகே என்ன சொன்னா இறைவனால சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு படைக்கும் போது நாங்க ரீடெல்லாம் மம்முத்தியா போல போ அவங்களோட வாய்ஸுக்கு வந்து நான் இல்ல நிறைய பேர் வந்து அடிச்சு குரல் வந்து அப்படி அழகா இருக்கும். காந்த குரல் மாதிரி இருக்கும். அதான் நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன் வந்து கேரளாவில் நாடன் சாங்ஸ் வந்து கேட்குறோம். நாங்க மட்டும் தாங்க எங்க பாப்பா மொத்தாயிட்டாங்க, எங்க தம்பி மொத்தாயிட்டாங்க, ஒத்தரிங்க நாங்க மட்டும் தாங்க சொங்க எல்லாரும் மொத்தாயிட்டாங்க. இந்த மாப்பிள்ள மவுத்து எனக்கு 6 புள்ள ஏன்னா உதவி செய்யக்கூடியாக்கள் செஞ்சுட்டாருங்க. இந்த புள்ள கொமரோ நீட்டி அது கூடு வேணும் பாய்ச்சல் வேணுங்கன்னாப்பா ஏன்னா ஸோ வந்து மோஸ்ட்லி இவங்களுக்கு உதவிகள் எதுவும் வச்சும் கிடைச்சதா? எங்களோட மருமை கேனியாவை பிடிச்சோமாப்பா. எங்களோட மகளோட புள்ளரை பிடிச்ச எனக்கு கேனியாவை பிடிச்சோம். அது உழைச்சப்படல அது கேலா நாங்கள் தான் இப்படி பிச்சை எடுத்து அது செஞ்சு கொடுத்துட்டேனா ஏலா அதுக்கெல்லாம் பிடிச்சோங்கண்ணா கேனியாவை பிடிச்சோம் எங்களை மாதிரி மாதிரிக்கேண்ணா. ஸோ உண்மையில் ஃபரினாக்கா வெளியில் வந்து பாட்டு பாடுறதும் என்டர்டெயின்மெண்ட் அவங்கள பார்க்குறது தான் தெரியும். அவங்கள்ட்ட லைஃப் ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ வந்து அது வந்து வெளியில் யாருக்கும் வந்து பெருசாக தெரிய கிடையாது. நார்மலாக வரவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்கள்ட்ட வாய்ஸில் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேண்டி அவங்கள சாங்ஸ் பாட சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டோரியை வந்து கேட்கறது கிடையாது. ஸோ அதனாலேயே வந்து அவங்கள்ட்ட வாழ்க்கை நிலை வந்து வெளியில் கஷ்டப்படுத்தாங்க நான் திண்டிட்டேங்கன்னாப்பா இந்த புள்ள நானுங்க நம்ம. ஓகே மீண்டும் வந்து இனிய ரமலான் நல் வாழ்த்துக்கள். நாங்கள் மறுபடியும் எப்பயாச்சும் வந்து சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் உங்களை நேரில் சந்திப்போம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. இது வரைக்கும் ரிங்கோக்கு பலவாட்டி வந்திருக்கோம். இதால தான் நாங்கள் நோர்த்துக்கு போகிறது. அப்போ ஃபரினாக்கா இங்கே தான் இருக்கிறாங்க. கிண்ணியான்றான் தெரியும். கிண்ணியாவில் இருந்து இவ்வளோ தூரம் உள்ளே வரணுங்கிறதும் தெரியாது. என்ன சொன்னால் ஃபரினாக்காட இந்த ஊருக்கு வர இடையில வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. ஸோ சின்ன பாலம் ஒன்று இருக்குது, செட்டுக்கு முன்னே இருக்குது. அந்த பாலம் வந்துட்டு மழை பெஞ்சுது வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் வந்து அது அப்படியே ப்ளாக் ஆகிடுமா. அந்த பக்கம் வந்து டிராக்டரில் எதிராக வச்சுருந்தா ஏற்றி இறக்குவாங்க. அப்படி சொல்லணும் போட்டில் தான் போவாங்க. அப்படி அந்த கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு சொல்லலாம் இந்த பகுதி வந்து. ஸோ சூறாங்கல்ல. ஸோ அதனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரிகளெல்லாம் வந்து தெரியறது இல்லை. நார்மலாக வெளியில் சாங்ஸை மட்டுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேண்டி கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து ஆர்ஜி தமிழ் மூலம் வந்துட்டு முதல்ல பண்ண மாதிரி ஹெல்ப்பிங் எல்லாம் வந்து பண்ணலை, ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் எங்களால் என்ன முடிஞ்சது அந்த ஸ்பாட்டில் அதை வந்து நாங்கள் போகும்போது பண்ணிட்டு தான் போவோம். நாங்கள் ஓகே அக்கா சந்திச்சதில் சந்தோஷம். உங்களோட குரலுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து அடிமை. சரிங்களா? ரொம்ப நன்றி. God bless you. நாங்கள் மறுபடியும் எப்போ முடியுமோ அப்போ வந்து சந்திக்கணும். சரிங்களா? ஓகே. அண்ட் ஃபரினாக்காவோட குரல் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்கன்னு சொன்னால் நானே வந்து ரசிச்சு கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி அவங்கள்ட்ட. எங்களோட தம்பி மோத்தா பெற்றார் நோய் கடந்து என்ன செய்யற நாங்கள் கஷ்டப்படுத்தாங்க எங்களோட வந்தாச்சாங்க
ஒரு சில விஷயங்களும் அப்படியே அவங்க ரிப்பீட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு அப்படி தான் உங்களுக்கே தெரியும். அது சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட இப்போவும் வந்து நான் அவங்கள்ட்ட வாய்ஸை வந்து ரொம்பவே விரும்பி கேட்குறது. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே, ஃபரினாக்காவோட இந்த ஒரு சாங்ஸ் அண்ட் அந்த அவங்க பேசின சில லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சது சொன்னால் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி வந்து ஃபரினாக்கா வந்து மீட் பண்ணுறோம். அது எது கட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது போகும்போது உங்களோட நிலத்தை பார்ப்போம். சரிங்களா? எங்களால் என்ன முடியுமோ அது பண்ண முடிஞ்சா நாங்கள் ஷுவர் பண்ணி சொல்ல இயலாது. சப்போஸ் எங்களால் எது முடியுமோ அதை நெக்ஸ்ட் வாட்டி அப்படி முடிஞ்சால் நாங்கள் பண்ண பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நாங்கள் விடைபெறட்டுமா? நன்றி, வணக்கம். நம்ம இடத்துல ஊடு கட்டி தரணும் பாப்பா. ஓகே ஓகே நம்ம இடத்துல கட்டணுங்க நம்ம ஊடு. ஓகே ஓகே, தேங்க்யூ.